பல மாநிலங்களில் டெலகிராம் ஆப் மூலமாக இந்த பேப்பர் வந்து வினாத்தால் கசிந்ததாக செய்திகள் வருது. முதல்ல வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் கசிந்ததாக வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தா ஹரியானா இதோட சம்மந்தப்பட்டிருக்கு. அதே போல் கேரளாவில் இருந்து ராஜஸ்தானுக்கு ஒரு செல்ஃபோன் செயலி மூலமாக அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்போதைக்கு வந்து நாசிக்கிலிருந்து தான் இந்த வேலையை துவங்கி இருக்கிறதாக சொல்லி இப்போ நாசிக்கிலிருந்து அங்கே கைது படலமெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் இந்த வினாத்தாள் கசிவில் சம்மந்தப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. ஒரு பெரிய அளவுக்கு நிறைய பேரை இந்த கசிந்த வினாத்தாள் போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்ததுக்கு பின்னால் தான் தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வை வந்து ரத்து செய்திருக்கு. ரத்து செய்தது உண்மையிலேயே மோசமான நடவடிக்கை. நான் 23 லட்சம் பேர் ஒரு ஆண்டு, சில பேர் 2 ஆண்டு கால உழைப்பு, அவங்கெல்லாம் வந்து கடுமையான மன அழுத்தத்தோடு தான் நீட் மாதிரியான தேர்வுக்கு மாணவ மாணவிகள் தயாராகிறாங்க. கடுமையான பயிற்சி மையங்களினுடைய அழுத்தம், வீடுகளில் இருக்கிற சமூகங்களில் இருக்கிற அழுத்தத்திலிருந்து தயாராகிறாங்க. அப்படி தயாராகி தேர்வு எழுதுறதுக்கு பிறகு அந்த தேர்வு ரத்து ஆகுது. மீண்டும் மறுபடியும் இதே அழுத்தத்தோடு தேர்வுக்கு தயாராகணும் அப்படிங்கிறதே ஒரு கடுமையான ஒரு சூழல் தான். இந்தியாவில் இருக்கிற நீட் தேர்வு பயிற்சி மையங்களினுடைய சந்தை மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் அவங்க அந்த பயிற்சி மையங்களில் புழங்குகிற மொத்த பணம் 80,000 கோடின்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து வரதாக 14% ஒவ்வொரு வருஷமும் உயர்கிறது. 2030 இன்னும் பல மடங்கு இது அதிகரிக்கும் அப்படின்னு எல்லாம் புள்ளி விவரங்கள் இன்றைக்கி சொல்லப்படுது. இப்போ இவ்வளவு பணம் புழங்குகிற ஒரு துறையாக இன்றைக்கி நீட் தேர்வு பயிற்சி அப்படிங்கிறது மாறிப்போச்சு. அப்போ அந்த பின்னணியிலிருந்து தான் நீங்கள் நீட் தேர்வு பார்க்கணும். அப்போ இவ்வளவு பணம் புழங்குற இடத்துல முறைகேடுகள் என்பது தவிர்க்கவே முடியாது. நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் நீட் தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இவ்வளவு ஒரு சந்தை மதிப்போட கூடிய ஒரு துறையாக இது இருக்கும் பொழுது நாடு முழுவதும் கடந்த மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு இந்த ஒரு ஆண்டு காலமா மாணவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய நேரங்கள் எல்லாம் இப்ப வீணாகி இருக்கு. இதற்காக நிறைய செலவு செஞ்சிருக்காங்க. அது எல்லாமே இப்ப வீணாகி இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. நிறைய பேர் இதுக்கு எதிராக கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த நீட் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தொடர்ந்து அதுல குளறுபடிகள் நடக்கிறதும், முறைகேடுகள் நடக்கிறதும், ஆள் மாறாட்டங்கள் நடக்கிறதும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு தவறான ஒரு போக்குலயே இந்த நீட் தேர்வினுடைய அமைப்பு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த விஷயத்திலயும் அப்படிதான் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராஜஸ்தான்ல மட்டும் வினாத்தாள் கசிஞ்சது கிடையாது, அதற்குமே நிறைய தொடர்புகள் வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இதை பத்தி எல்லாம் விரிவா பேசுறதுக்கு மாணவர் சங்கத்தினுடைய முன்னாள் அகில இந்திய துணைத் தலைவர் கனகராஜ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்குன்னே சொன்னோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மாணவர்கள் இதனால நிறைய மன கஷ்டங்களுக்கு ஆளாயிருக்காங்க, பண கஷ்டத்துக்கு ஆளாயிருக்காங்க. இப்படி இந்த நீட் தேர்வுல தொடர்ந்து முறைகேடுகள் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியாவே மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு தோழர்? இப்போ வந்து மே 3ஆம் தேதி நடந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான மையங்களில், இந்தியா முழுக்க சேர்த்துனா ஒரு 5400 மையங்களில் இந்த தேர்வினை எழுதியிருக்கிறாங்க. அந்த தேர்வு எழுதின மாணவர்கள் அந்த தேர்வு முடிந்ததுக்கு பிறகு அந்த தேர்வினுடைய வினாத்தாள் கசிந்திருக்கிறதாக பரவலான செய்திகள் வந்ததற்கு பிறகு இப்போ இந்த தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டதாக இந்த தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்குது. வினாத்தாள் கசிந்து சம்பந்தமாக பல மாணவர்களுக்கு டெலகிராம் ஆப் மூலமாக வினாத்தாளினுடைய மாதிரி வினாத்தாள் வந்திருக்கு. அந்த மாதிரி வினாத்தாளை ஒரு சில ஆசிரியர்கள் அந்த மாதிரி வினாத்தாளை வந்து பரிசோதனை செய்து பார்த்தபோது அதில் இருந்த பெரும்பாலான கேள்விகள் இதில் வந்திருக்கு, நீட் தேர்வில் கேட்கப்பட்டதாக இருந்திருக்கு. இல்லை, அந்த வினா தாளில் இருந்தது எல்லாமே கையால் எழுதப்பட்ட கேள்விகளாக இருந்துச்சுன்னு ஒன்று சொன்னாங்க. இன்னொன்று, அந்த வினாத்தாளில் இருந்ததை அப்படியே இந்த வினா வங்கியில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், இப்போ நீங்கள் வேதியியல் பாடத்திற்கான கேள்விகளில்
வெளியானதில் ஒரு 90 கேள்விகள் வெளியானதில் 45 கேள்விகள் வந்து நீட் தேர்வில் அப்படியே கேட்கப்பட்டிருந்ததாக சொல்கிறாங்க. அதே போல் தான் வந்து உயிரியல் பாடத்திற்கான பகுதியிலிருந்தும் அதே போல் அப்படியே கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருந்திருக்கு. இப்போ இந்த பின்னணியில் தான் இது பரவலாக இந்த விஷயம் வெளியே வரக்கு ஆரம்பிக்கும் போது தான் இதனுடைய விவரங்கள் சேகரிக்கும் பொழுது பல மாநிலங்களில் டெலகிராம் ஆப் மூலமாக இந்த பேப்பர் வந்து வினாத்தாள் கசிந்ததாக செய்திகள் வருது. முதல்ல வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் கசிந்ததாக வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தா ஹரியானா இதோட சம்மந்தப்பட்டிருக்கு. அதே போல் கேரளாவிலிருந்து ராஜஸ்தானுக்கு ஒரு செல்ஃபோன் செயலி மூலமாக அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்போதைக்கு வந்து நாசிக்கிலிருந்து தான் இந்த வேலை துவங்கி இருக்கிறதாக சொல்லி இப்போ நாசிக்கிலிருந்து அங்கே கைது படலமெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் இந்த வினாத்தாள் கசிவில் சம்மந்தப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. ஒரு பெரிய அளவுக்கு நிறைய பேரை இந்த கசிந்த வினாத்தாள் போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்ததுக்கு பின்னால் தான் தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வை வந்து ரத்து செய்திருக்கு. ரத்து செய்தது உண்மையிலேயே மோசமான நடவடிக்கை. நான் 23 லட்சம் பேர் ஒரு ஆண்டு, சில பேர் 2 ஆண்டு கால உழைப்பு, அவங்கெல்லாம் வந்து கடுமையான மன அழுத்தத்தோடு தான் நீட் மாதிரியான தேர்வுக்கு மாணவ மாணவிகள் தயாராகிறாங்க. கடுமையான பயிற்சி மையங்களினுடைய அழுத்தம், வீடுகளில் இருக்கிற சமூகங்களில் இருக்கிற அழுத்தத்திலிருந்து தயாராகிறாங்க. அப்படி தயாராகி தேர்வு எழுதுறதுக்கு பிறகு அந்த தேர்வு ரத்து ஆகுது, மீண்டும் மறுபடியும் இதே அழுத்தத்தோடு தேர்வுக்கு தயாராகணும் அப்படிங்கிறதே ஒரு கடுமையான ஒரு சூழல் தான். ஆனால் தேசிய தேர்வு முகமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் தேர்வை அது நடத்த துவங்கியதிலிருந்து பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வினாத்தாள் கசிவது, ஆள்மாறாட்டம் பண்ணி அது வெளிப்படுறது, ஆள்மாறாட்டம் பீகாரில் நடந்ததாக வந்தது. அதுக்கு முன்பாக 2024ஆம் ஆண்டு இதே போல் வினாத்தாள் கசிந்ததாக செய்திகள் வந்தது. அந்த தேர்வு முடிவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 67 பேர் 720க்கு மொத்த மதிப்பெண்ணான 720க்கு 721 எடுத்த மாணவர்கள் 67 பேர் இருந்தாங்க. 718, 716, 717 இப்படியெல்லாம் மதிப்பெண் எடுத்தவங்க நூற்றுக்கணக்கில் இருந்தாங்க. இந்த மதிப்பெண்ணெல்லாம் அந்த நீட் தேர்வினுடைய மதிப்பெண் கணக்கீட்டில் எடுக்க முடியாத மைனஸ் மார்க்லாம் கால்குலேட் பண்ணோம்னா இப்படி ஒரு மதிப்பெண் எடுக்க முடியாது. ஆனால் அவங்க எடுத்ததாக அறிவிப்பு வெளிந்தது. அதுக்கு பின்னால் தான் தேர்வு வினாத்தாள் கசிந்து இருக்கிற செய்திகள்லாம் வந்தது. அதை ஒட்டி நீதிமன்றத்தில் ஏராளமான பேர் வழக்கு தொடுத்தாங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக எழுப்பப்பட்டுச்சு. தேசிய தேர்வு முகமை அதற்கு பிறகு கூட இப்படி ஒரு தேர்வை வெளிப்படைத்தன்மையோடு நடத்துறதுக்கான தயாரிப்பில் ஈடுபடவே இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வினுடைய முறைகேடுகள் என்பது வந்து நீட் தேர்வு அப்படிங்கிற அந்த முறையே வந்து முறைகேடுகளோடு இணைஞ்சது தான். நீங்கள் நீட் தேர்வுங்கிற தேசிய அளவிலான மருத்துவ படிப்புக்கு ஒரு நுழைவுத் தேர்வு கொண்டு வந்த போதே இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் கடுமையாக எதிர்த்தோம். அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்த்தாங்க. 2 விஷயம் இதில். ஒன்று, கல்வி என்பது இந்தியா மாதிரியான ஒரு கூட்டாட்சி முறை நிலவுகிற நாட்டில் பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு துறையாக இருக்குது. இதில் மாநிலங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அந்த மாநிலங்களில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் எத்தகைய மாணவர்கள் சேரணுங்கிற மாதிரியான அந்த முடிவை மாநில அரசுகள் எடுப்பதற்கான உரிமை அந்த மாநில அரசுகளுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி மத்தியில் இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு அதை வந்து பறித்து முழு அதிகாரத்தையும் தன்னோட கையில் வச்சுக்கிச்சு. அந்த அடிப்படையில் தான் நீட் தேர்வு என்பது தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வாக கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போதே அந்த நோக்கத்துக்கே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். இன்னொன்று, இந்த நீட் தேர்வுங்கிறது மிக மோசமான கல்வி வியாபாரத்தை ஊக்குவிக்குது. ஆமாம், இப்போ இந்த பிரச்சனையிலுமே கூட இது வந்து ஒரு கோச்சிங் சென்டர் மாஃபியாக்களால் தான் இந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் நடக்குது. இந்த கோச்சிங் சென்டர்கள் அதிகமாக ஒரு வருஷமும் ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது மக்கள் அதிக அளவில் பணத்தை கொண்டு போய் இது பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாணவர்களை வந்து உடனடியாக தேர்ச்சி பெற வைக்கணுன்ற ஒரு கட்டாயம் எழும்புது. அந்த பணத்துக்காகவும் இந்த கோச்சிங் சென்டர் மாஃபியாக்கள் வந்து இந்த என்டி அமைப்பில் இருக்கக்கூடியவங்களோட அதிகாரிகளோட ஒரு கூட்டு வச்சிருக்காங்க மறைமுகமா. அதன் மூலியமா தான் இந்த வினாத்தாள் கசிவெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வலுவா முன்வைக்கப்படுது. அதுவும் மாணவர் சங்கத்தினர் வந்து தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு இருக்கீங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பொதுவா வந்து நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு பயிற்சி மையத்துக்கு போகாம ஒருத்தர்னால எழுதி தேர்வு பெற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான வடிவமைப்போட அந்த தேர்வு முறை இல்லை.
பயிற்சி மையத்துக்கு போய் கடுமையான பயிற்சிகளுக்கு பிறகு தேர்வு பெற்றால் தான் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல இடம் பிடிக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் நாட்டில் இருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 30 லட்சம் 35 லட்சம் கட்டி தான் மருத்துவ படிப்பை படித்து முடிக்க முடியுங்கிற ஒரு சூழல். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இது ஒப்பிடும் பொழுது ரொம்ப குறைவான கட்டணங்கள் இருக்குது. அப்போது தேர்வு எழுதுகிற மாணவர்கள் எல்லோருக்குமே குறைந்த இடங்கள் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு எப்படியாவது நம்ம அதை நோக்கி போயிடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு கூடுதலான மதிப்பெண் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அதுக்கு பயிற்சி மையங்களை நோக்கி படையெடுக்க வேண்டியது இருக்குது. இதை பயன்படுத்தி பயிற்சி மையங்கள் இதை ஒரு பெரிய வியாபாரமாக இன்றைக்கி மாற்றிக்கிட்டாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற நீட் தேர்வு பயிற்சி மையங்களினுடைய சந்தை மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் அவங்க அந்த பயிற்சி மையங்களில் புழங்குகிற மொத்த பணம் 80,000 கோடின்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து வரதாக 14% ஒவ்வொரு வருஷமும் உயர்கிறது. 2030 இன்னும் பல மடங்கு இது அதிகரிக்கும் அப்படின்னெல்லாம் புள்ளி விவரங்கள் இன்றைக்கி சொல்லப்படுது. இப்போ இவ்வளவு பணம் புழங்குகிற ஒரு துறையாக இன்றைக்கி நீட் தேர்வு பயிற்சி அப்படிங்கிறது மாறிப்போச்சு. அப்போ அந்த பின்னணியிலிருந்து தான் நீங்கள் நீட் தேர்வு பார்க்கணும். அப்போ இவ்வளவு பணம் புழங்குற இடத்துல முறைகேடுகள் என்பது தவிர்க்கவே முடியாது. நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் நீட் தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இவ்வளவு ஒரு சந்தை மதிப்போட கூடிய ஒரு துறையாக இது இருக்கும் பொழுது நீங்கள் ராஜஸ்தானில் இருக்கிற கோட்டா நகரத்தில் மட்டும் 2 லட்சம் பேர் விடுதிகளில் தங்கி இது பயிற்சிக்காக தயாராகிறாங்க. பல மாநிலங்களில் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏதாவது ஒரு நகரமோ ஏதாவது ஒரு மாவட்டமோ நீட் தேர்வு பயிற்சிக்குன்னு சிறப்பு வாய்ந்த தன்மையோடு இருக்கிறதாக இன்றைக்கி உருவாகிருக்கு. அங்கே குவியறாங்க மாணவர்கள் பெற்றோர்கள் குவியற ஏற்பாடு. பல பள்ளிகள் இந்த பயிற்சி மையங்களோடு ஒரு உடன்பாட்டு உருவாக்கி அந்த 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 பயிற்சி நிறுவனங்கள் அந்த பள்ளிகள்லேயே பயிற்சி கொடுக்குற ஏற்பாடு இன்றைக்கி பல பள்ளிகள் அப்படி 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட ஒரு சில பள்ளிகள்ல இப்பவே நீட் கோச்சிங் ஆமாம். அது அப்படிங்கிற மாதிரி பேக்கேஜ் மாதிரி 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 5 ஆண்டு பேக்கேஜ் அல்லது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புலேருந்து 4 ஆண்டு பேக்கேஜ் இப்படி ஒரு பேக்கேஜ் மாதிரி பல பள்ளிகள் இன்றைக்கி தரக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு சூழல் இருக்கும் பொழுது அதில் முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் இருக்குது. அதனால் அதில் முறைகேடு தவிர்க்கவே முடியாது. ஒரு பெரிய பணம் புழங்குகிற இடமாக நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் பயிற்சி இன்றைக்கி மாறி போயிடுச்சு. இது சாதாரண மாணவர்கள் மருத்துவராவது மருத்துவ படிப்புக்கு போவது அப்படிங்கிற அந்த இடத்த பறிக்கிற வேலையை தான் இந்த சிஸ்டம் இருக்குது. அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒன்று இது வணிகமயமாக்குது, கடுமையான வியாபாரத்தை கொண்டு இந்த பயிற்சி கொண்டு விடுது. இன்னொரு பக்கம் மாநில உரிமைகளை கடுமையாக பறிக்குது. இந்த 2 விஷயத்திலிருந்தும் கடுமையான எதிர்ப்பு வந்தது. ஆனால் அதையெல்லாம் ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு கூட இப்படி ஒரு நிலைமை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் வரும்பொழுது கூட நீங்கள் தேசிய தேர்வு முகமை கடுமையான ஏற்பாடுகளை இதை நோக்கி பண்ணுறதுங்கிறதுக்குள்ளே போகவே இல்லை. ஆனால் தேர்வு எழுத வர்ற மாணவ மாணவிகளை சோதனை செய்வதில் ஒரு மிக கடுமையான முறையை பின்பற்றுங்கிறாங்க. கடுமையான சோதனைகள்லாம் ஒரு வாட்ச் கட்டக்கூடாது, தோடு போட்டிருக்க கூடாது, தாலியை கூட கழட்டி வச்சுட்டு போய் தான் தேர்வு எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல இந்த வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது நடக்குது? தேர்வு எழுத வர்ற மாணவ மாணவிகள் மீது காட்டுற கடுமையை இவங்க இவங்களோட டைஅப்பில் இருக்கிற அல்லது இவங்களோட பின்னணியில் இருக்கிற பயிற்சி மையங்களோட காட்டுவதில்லையோன்னு தோணுது. ஏன்னா இது பயிற்சி மையங்களுடைய பெரிய பின்னணி இதுக்கு பின்னால் இருக்கிறதாக ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம சொல்கிறோம் பயிற்சி மையங்கள் பின்னால் இருக்குன்னு. இந்த வருடம் அதுதான் வெளிப்பட்டிருக்கு. அவங்களோட இவங்க அந்த இது காட்டுறதில்லை. நிறைய இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்ட காலத்தில் இப்படியான வினாத்தாள் கசிவை தடுத்து நிறுத்துவதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்குது. இன்னும் தேசிய தேர்வு முகமை பார்த்திங்கன்னு சொன்னால் மாணவர்களிடமிருந்து அவங்க வாங்குகிற கட்டணங்கள் ரொம்ப அதிகம். அந்த கட்டணங்கள் மூலமாக மட்டும் அவங்கக்கிட்ட இருக்கிற உபரி நிதியாக 449 கோடி உபரி நிதியாக அவங்கக்கிட்ட இருக்கிறதாக சொல்கிறாங்க. இவ்வளவு பணத்தை அந்த தேசிய தேர்வு முகமை வச்சுட்டு ஒவ்வொரு வருடமும் இப்படியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஏதோ அந்த இயல்பாக நடக்குது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதான் அதில் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது நீங்கள் மாநிலங்கள் அதனுடைய மருத்துவ மாணவர்களுடைய தேர்வு முறை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்தன்மையோடு வச்சுருக்கும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொது உடைமை இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் உயர்கல்வி உரிமைக்காக நடத்தின தொடர்ச்சியான போராட்டங்களுடைய விளைவாக இங்கே மருத்துவக் கல்லூரிக்கு போவது அப்படிங்கிறது ஒரு சமூக நீதியோடு சேர்ந்ததாக இருக்குது. சாதாரண குடும்பங்களிலிருந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளாக சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட பிரிவிலிருந்து அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் இப்படியான
மாணவ மாணவிகள் நல்லா படித்தா போதும், 12ஆம் வகுப்பு தேர்வில் ஒரு நல்ல மதிப்பெண் பெற்றா போதும், மருத்துவர் ஆகிட முடியுங்கிற ஒரு சூழல் இன்றைக்கி அங்கே இருந்தது. ஆனால் நீட் தேர்வுக்கு பிறகு அந்த சூழல் முற்றிலுமாக மாற்றப்பட்டு, பயிற்சி மையங்களில் லட்சக்கணக்கில் யாரால் செலவழிக்க முடியுமோ, யாரால் வந்து பயிற்சி மையங்களோட டைப் வச்சுருக்கிற பள்ளிகளில் படிக்க வைக்க முடியுமோ, அந்த குடும்பங்கள்லேருந்து தான் நீட் தேர்வில் தேர்வு பெற்று நல்ல மதிப்பெண் பெற்று மருத்துவக் கல்லூரிகளுக்குள்ளே போக முடியுங்கிற ஒரு சூழல் யதார்த்தமாக இன்றைக்கி உருவாகியிருக்கு. நீங்கள் அரசு இன்றைக்கி வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு 7.5 இடஒதுக்கீடு கொடுக்குது. அப்படி கொடுத்தா கூட அந்த முறையில் போகிறவங்க கூட ஏதாவது ஒரு பயிற்சி மையத்துக்கு போய் பயிற்சி எடுத்தா தான் ஒரு நல்ல மதிப்பெண்ணோட மருத்துவ கல்லூரிகளுக்குள்ளே போக முடியுங்கிற ஒரு சூழல் இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வு மாணவர்களால சமாளிக்க முடியுமா? இல்லை, நீங்கள் அரசு பள்ளிகளில் தமிழ்நாட்டு அரசினுடைய பாடநூல் நிறுவனத்தின்படி, தமிழ்நாட்டில் இருக்கிற பாடத்திட்டத்தின்படி இதான் அரசு பள்ளிகளில் பாடம் கற்பிக்கப்படுது. நீட் தேர்வு மத்திய கல்வி வாரியத்தினுடைய பாடத்திட்டத்தின்படி தயாரிக்கப்படுகிற கேள்வித்தாளாக இருக்குது. அந்த முறையே வந்து சரியானதில்லை. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின்படி செயல்படுகிற ஒரு நாட்டில் ஒவ்வொரு மாநிலங்களும் பாடத்திட்டத்தை தனியாக உருவாக்கி கொள்வதற்கு அந்த மாநிலத்திற்குன்னு இருக்கிற சமூக, அரசியல், பொருளாதார சூழ்நிலைகளிலிருந்து பாடத்திட்டங்களை உருவாக்கிக்கிறதுக்குன்னு சொல்லி இங்கே உரிமை இருக்குது. பல மாநிலங்கள் அப்படி தான் பாடத்திட்டங்களை வச்சுருக்கிறாங்க. அப்படி பல வகைப்பட்ட பாடத்திட்டங்கள் நிலவுகிற ஒரு நாட்டில் ஒரே ஒரு பாடத்திட்டத்தின்படி ஒரு தேசிய தேர்வு வைப்போம், அந்த தேர்வில் எழுதி நீங்கள் வந்து தேர்வு பெற்றால் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியுங்கிறதே வந்து சரியான ஏற்பாடு கிடையாது. அதுவே வந்து அந்த முறையே சரியானது கிடையாது. அதனால தான் நம்ம வலியுறுத்தணும். நீங்கள் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நீட் தேர்வுக்கான கேள்வித்தாள் தயாரிக்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறுகிற பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் இங்கே இருக்கிற மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அவங்க படிச்சுட்டு வர்றாங்க. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம மாநில பாடத்திட்டம் என்பது நம்ம மாநிலத்தினுடைய அரசியல் சமூக தன்மைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம். இது எந்த விதத்திலையும் சிபிஎஸ்சிக்கு குறைஞ்சதாக நம்ம சொல்ல முடியாது. சிபிஎஸ்சி என்பது நீங்கள் வந்து அது வந்து ஒரு நாடு தழுவிய பார்வை இருந்தால் கூட ஒரு தனித்தன்மையான மாநிலங்களுக்கு இருக்கிற பார்வைகளோடு அது இருக்காது. அதாவது ஒரு பொதுவான தன்மையில் தான் இருக்கும். இப்போ இந்த முரண்பாட்டில் நீங்கள் வந்து பல வகைப்பட்ட பாடத்திட்டங்களை கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் ஒரே ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு தேசிய தேர்வு நடக்கும். அதை எழுதி நீங்கள் வந்து தேர்வு செஞ்சு வரணும் அப்படிங்கிறதே ரொம்ப அதுவே ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது சரியில்லை. சரி, இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு சந்தேகம் ஒன்று வருது. என்ன அப்படின்னா கல்வியிலையும் சரி, இப்போ மருத்துவத்திலையும் சரி, சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறது, மருத்துவ கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறது, வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள், தென் மாநிலங்கள் இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த நீட் கோச்சிங் சென்டர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலங்கள்ல ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கும் இந்த முறைகேட்டுக்கும் ஏதாவது காரணம் இருக்குங்களா? இல்லை, நீங்கள் பொதுவாக வட மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் தென் மாநிலங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும். ஆனால் மருத்துவம் கல்வி படிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அங்கே அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க வந்து ஏற்கனவே அங்கே வந்து கோட்டா மாதிரியான நகரங்கள் வந்து நீட் தேர்வுக்கு முன்பாகவே பல வகையான பயிற்சி மையங்களுக்கு புகழ் பெற்றவை. ஜேஇக்கு அங்கே முதல்லையே வந்து பயிற்சி மையங்கள் நிறையா இருந்தது. நீட் அறிவித்த உடனே அது அப்படியே வந்து நீட்டுக்கான ஒரு சிறப்பு பெற்ற நகரமாக மாறிடுச்சு. நீங்கள் அடுத்து வந்து பொறியியல் படிப்புகளுக்கு, கலை அறிவியல் படிப்புகளுக்கு, இவை எல்லாத்துக்கும் கூட தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வை நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு இன்றைக்கி ஒன்றிய பாஜக அரசு சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ அப்படியான நுழைவுத் தேர்வு வந்தால் கூட அங்கே இருக்கிறவங்க பயிற்சி மையங்களை நோக்கி போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அவங்களுக்கு வந்து கல்லூரிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கிற கல்லூரிகளில் சேரணும் அப்படின்னு சொன்னால் சிறப்பான மதிப்பெண் பெறணுங்கிறதுக்காக பயிற்சி மையங்களை நாடுவது அப்படிங்கிறது இயல்பான வழக்கமாக அங்கே இருக்குது. இங்கே நமக்கு அந்த பிரச்சனை இல்லாததுனால நமக்கு வந்து பயிற்சி மையங்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னன்னா தென் மாநிலங்கள்லேயும் கூடுதல் எண்ணிக்கையில் பயிற்சி மையங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தேசிய அளவிலான பயிற்சி மையங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. பல பயிற்சி மையங்கள் அங்கே கோட்டாவில் இருக்கிறாங்க, டெல்லியில் இருக்கிறாங்க, ஹரியானாவில் இருக்கிறவங்க எல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வந்து தென் மாநிலங்களில் வந்து அவங்களுடைய கிளைகளை துவங்குகிற ஏற்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நாடு தழுவின எல்லா நகரங்களையும் கிளை பரப்பி இருக்கிற பயிற்சி மையங்கள் இங்கே இருக்குது.
அது அது வந்து ஒரு மிகப்பெரிய வணிகமாக மாறினதுக்கு பின்னால் ஒரு நகரத்தை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இருக்காது. நாடு தழுவின பயிற்சி மையங்களுக்கு தங்களுடைய கிளைகளை எல்லா நகரங்களையும் ஆரம்பிக்கிறதுங்கிறத நோக்கி போயிட்டாங்க. பெரிய பண சுழற்சி நடைபெறுகிற இடமா மாறிடுச்சு. இதில் சாதாரண உழைக்கிற மக்களினுடைய குழந்தைகள் அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறுகிற பள்ளிகளில் அல்லது வந்து மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கிற மாணவ மாணவிகள், நல்ல படிக்கிற திறன் இருக்கிற மாணவிகள், இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறாதவர்கள் மருத்துவக் கல்லூரி நோக்கி போவது என்பது செயற்கையாக தடுக்கப்படுகிற ஒரு சூழலை இன்றைக்கு பாஜக அரசு உருவாக்கியிருக்கு. கல்வி அப்படிங்கிறது ஒரு சமமான வாய்ப்புகளை எல்லோருக்கும் வழங்குறதாக இருக்கும். அதிகமான வாய்ப்புகளையும் தரணும். அது சமமான வாய்ப்பாக இருக்கும். நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கி உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது இல்லாத இடங்களில். ஆனால் அதே நேரத்தில் கல்லூரிக்குள்ளே போகிற வாய்ப்பு என்பது சமமாக எல்லா தரப்பினரும் முடிகிறதா இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நீட் வந்ததுக்கு பிறகு அது வந்து மிகப்பெரிய வந்து ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிற ஒரு முறையாக மருத்துவக் கல்லூரியில் சேர்வதுங்கிறது இன்றைக்கி மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா. அதுலேயும் இந்த மாதிரியான மோசடிகள் இன்னும் அது வந்து அது பயிற்சிக்கு தேர்வுக்காக தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அது மிக கடுமையான மனச்சோர்வை, மன உளைச்சலை இன்றைக்கி தந்திருக்கு. நீங்கள் 4 நாளாக வந்துட்டு இருக்கிற செய்திகளை பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதி முடித்த உடனே இவ்வளவு அழுத்தத்தோடு இத்தனை நாள் இருந்தேன், அந்த அழுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும்போது தேர்வு ரத்துங்கும்போது திரும்ப அதே அழுத்தத்தோடு தயாராக வேண்டியது இருக்கான்னு பல பேர் இன்றைக்கி பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. பெற்றோர்களுக்கு என்ன கடுமையான சுமை என்னென்னா, 24 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஏராளம் கிட்டத்தட்ட 90% பேர்த்துக்கு மேலே பயிற்சி மையங்களை நோக்கி தான் போய் தான் தங்கள் மாணவர்களை படிக்க வச்சு மாணவ மாணவிகளை படிக்க வச்சுருப்பாங்க. இப்போது அடுத்து ஒரு தேர்வுன்னு சொன்னால் அந்த தேர்வுக்கு தயாராகிறதுனா இந்த பயிற்சி மையங்கள் எல்லாம் வந்து திரும்பவும் ஒரு கட்டணத்தை அறிவிப்பாங்க. இப்போ அது ஒரு கூடுதல் சுமையாக பெற்றோருக்கு மாறும். ஏராளமான பேர் கடன் பெற்று தான் இந்த பயிற்சி மையங்களில் தங்கள் குழந்தைகளை சேர்த்துறாங்க. அப்போது அவங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு பொருளாதார சுமையை இன்றைக்கி உருவாக்கும். இப்போ இந்த மோசடிங்கிறது தொடர்ச்சியாக வேறு நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம், இப்படியான மோசடிகள் தொடர்ச்சியாக நீங்கள் நீட் தேர்வில் நடந்துகிட்டே இருக்குது. இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கவனத்தோடு கூடிய நடவடிக்கையை அந்த தேசிய தேர்வு முகமையோ அல்லது வந்து மத்திய அரசோ எடுக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாத சூழலை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த முறைகேடுகளை பற்றி ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது விளக்கம் அளிச்சாங்களா, இல்லை அது குறித்து தெளிவுபடுத்தினாங்களா, பேசினாங்களா? இல்லையே, இது வரைக்கும் ஒன்றிய அரசுலேருந்து எந்த விளக்கமும் இது வரைக்கும் வரல. இதுக்கு முன்பு அந்த மாதிரியான நடந்த பொழுதும் வந்து அவங்க ஒன்றும் அதையெல்லாம் ரொம்ப கவனத்தோடு பார்த்துட்டு விளக்கம் தரல. நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீட் தேர்வையும் மோசடியும் பிரிக்கவே முடியாது. நீட் தேர்வினுடைய அந்த முறையே வந்து மோசடிகளோடு இணைஞ்சது தான். இவ்வளோ பெரிய பணம் புழங்குகிற ஒரு பயிற்சியாக நீட் மாறியதுக்கு பிறகு அதில் மோசடி என்பது தவிர்க்கவே முடியாது. இதுக்கான ஒரே தீர்வுங்கிறது இந்த தேர்வை ரத்து செய்துட்டு மாநிலங்களுடைய கையில் மருத்துவ மாணவர்கள் தேர்ச்சியை விடுறது தான். தேசிய அளவில் வேணும் அப்படிங்கிறதுக்கு வேணால் கூட ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிக்கலாம். அந்த தேசிய அளவில் இருக்கிற கல்லூரிகளுக்கு போகணும், மாநிலங்கள் இருக்கிற சில மாநிலங்களில் குறைவான மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கான தனி ஒதுக்கீட்டை கூட ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு தனி ஏற்பாட்டை பண்ணிக்க முடியும். ஆனால் மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பதும் அது வணிகமயமாக்குறதும் நாடு முழுக்க ஒரே மாதிரியான தேர்வுன்னு கொண்டு வர்றதும் மோசடிகளை தவிர்க்க இயலாத இடத்துக்கு தான் கொண்டு போகும் அப்படிங்கிறது தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கல்வி வணிகமயமாக்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை ரீதியான முடிவு. அவங்க வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை வந்து கல்வி வணிகமயம் அப்படிங்கிறத முன்மொழிகிற ஒரு கல்விக் கொள்கை தான் அது. அதனால் அவங்க வந்து இதிலெல்லாம் வந்து ஒரு ஆழமான கருத்துக்களை, அது கவலையோட கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்கள் இதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை, வாய் திறக்கவே மறுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய எந்த வருஷமே அவங்களாம் பேச ஆமாம் இல்லை, நீங்கள் நீட் தேர்வை எதிர்த்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டு இருந்த பொழுது இங்கே நீட் தேர்வு வந்ததுனால சமூக நீதி பாதிக்கப்படுது, நீட் தேர்வு வந்ததுனால மாநில உரிமை பாதிக்கப்படுது, இது மிகப்பெரிய வியாபாரமாக மாறி போயிருக்கு, இந்த காரணங்களெல்லாம் சொல்லி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தின பொழுது நீட் தேர்வை ஆதரித்து நீட் தேர்வு தான் இன்றைக்கு சரியான முறை என்று தமிழ்நாட்டில் இருந்த பாஜக தலைவர்கள் அன்றைக்கு பேசினாங்க. இது வந்து கல்வி வணிக மையத்தை தடுக்கும்,
கல்வி வியாபாரத்தை தடுக்கும் அப்படின்னலாம் அன்னைக்கு வந்து பேசின பாஜக தலைவர்களாக இருக்கிறாங்க. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அப்படி தான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு வாரத்தில் 5 அறிக்கைகளை வெளியிடக்கூடியவர், வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா பற்றியும் கருத்து சொல்லக்கூடிய அண்ணாமலை இன்னைக்கு வந்து நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமாக மௌனமாக இருக்கார். எந்த பேச்சும் இல்லை. அதே போல் ஏராளமான பெண்கள், குழந்தைகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாஜகனுடைய மகளிர் அணி, தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள் நீட் தேர்வு முறைகேடுகள் அதில் வந்திருக்கிற பாதிப்பு குறித்து இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. பாஜகனுடைய எந்த தலைவர்களும் பேசலை. அவங்க ஏன் அவங்க பேச மறுக்கிறாங்கன்னா, அவங்க என்னென்ன காரணங்களெல்லாம் சொல்லி நீட் தேர்வு சரியானதுன்னு சொன்னாங்களோ அந்த காரணங்கள் எல்லாம் தவறானதுன்னு ஒவ்வொரு வருடம் நீட் தேர்வின் போதும் அம்பலப்பட்டுட்டே வருது. அதனால் அவங்க பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். பேசவே முடியாது அவங்க. மாணவர்களுக்கு ஏன் நீட் தேர்வு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கறத பத்தியும், நீட் தேர்வு நிச்சயமா ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், அதுல நடக்கக்கூடிய முறைகேடுகள் எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம கிட்ட தெளிவா பேசின தோழருக்கு நன்றி தோழர். நன்றி.